ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி சூப்பர் டேஸ்டியான பிரெட் கஸ்டர்ட் புட்டிங் தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்ய போகிறோம். ஸோ வாங்க வீடியோ போய் பார்க்கலாம் இது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு. இது செய்யறதுக்கு ஒரு 5 ஸ்லைசஸ் ஆஃப் பிரெட் எடுத்துக்கிட்டேன். அதோட இது மாதிரி கட் பண்ணியாச்சு. இது மாதிரி கட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் தட்டில் எடுத்தாச்சு. ஏதோ திடீர்னு டெசர்ட் ஏதாவது சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அதோட ஒரு கடாய் எடுத்துகிட்டு அந்த கடாயில் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் ரீஃபண்ட் ஆயில் சேர்த்துக்கிட்டேன். அதோட 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிட்டேன். இப்போது இந்த பிரெட் துண்டுகளெல்லாம் போட்டு பொரிச்சிக்கலாம். இது மாதிரி திருப்பி போட்டு பொரிச்சுக்கோங்க. ஃப்ளேம் மட்டும் ஹை ஃப்ளேம் வைக்காமல் பார்த்து பொரிச்சுக்கிறணும். ஏன்னா பிரெட் சட்டுன்னு பொரிஞ்சிரும். அதனால் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோட ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு தட்டில் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டேன். ரொம்ப கிறிஸ்பியாக பொரிக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம கஸ்டர்ட் புட்டிங் செய்யவோன்னா அது அதுக்குள்ளே ஊறணும். அதனால் ஓரளவுக்கு பொரிச்சா போதும். இப்போ மீதமுள்ள பிரெட் பீசஸையும் சேர்த்துக்கிட்டேன். இது குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. ஸோ இது தட்டில் சேர்த்துக்கிட்டேன். இப்போ நம்மளுக்கு நெய்யும் தீந்துருச்சு இல்லையா? ஸோ ஒரு அரை டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிட்டேன். மறுபடியும் சேர்த்துட்டு மீதமுள்ள பீசஸையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இதே கடாயில் இப்போ நான் என்ன செஞ்சிட்டேன்னா 2 கப்பு பால் எடுத்துக்கிட்டேன். அதோட இதுக்கு சுகர் ஒரு 6 டேபிள் ஸ்பூன் சுகர் போட்டுக்கிட்டேன். பாலும் சீனியும் நல்லா பாயில் ஆகட்டும் சேர்ந்து. அதோட ஒரு 1/4 கப்பு பாலில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடரையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த பால் மிக்சரோடு சேர்த்துக்கலாம். இது நல்லா கலந்து விட்டுருங்க. ஃப்ளேம் மட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு 4லேருந்து 5 நிமிஷத்துக்கு மிதமான சூடில் நல்லா பாயில் ஆகி வரும். இனிப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டேன். அதோட எந்த சர்விங் பவுலில் இந்த கஸ்டர்ட் மிக்சரை ஊற்றிட்டு இந்த பிரெட் பீசஸை வச்சுக்கலாம். இப்போ மீதமுள்ளதையும் அப்படியே ஊற்றிக்கிட்டு அதுக்கு மேலே இது மாதிரி வச்சுக்கலாம். எல்லா கஸ்டர்டையும் ஊற்றியாச்சு. இப்போ உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் ஃப்ரூட்ஸ் எது வேணாலும் ஃப்ரூட்ஸ் ஆப்பிள் பனானா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ட்ரை நட்ஸ் மட்டும் தான் சேர்த்துக்கிட்டேன். பாதாம் ஒரு 6லேருந்து 7 பாதாம் குட்டி பீசஸாக நறுக்கிக்கிட்டேன். அதே மாதிரி கேஷ்நட்டையும் குட்டி பீசஸாக நறுக்கிட்டு மேலே தூவி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து சில்லுன்னு சர்வ் பண்ணிங்கன்னா செம்ம டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். Okay friends, thanks for watching and take it. Tata, bye bye.